எல்லோருக்கும் வணக்கம். கரடிகளே, இது சும்மா ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தினுடைய ட்ரேடிங்லேயே பயங்கரமாக மார்க்கெட் ஏறிட்டு இருக்கு. இன்றைக்கி மட்டுமே 445 பாயிண்ட் ப்ளஸ். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வேறு எதுவுமே காரணம் இல்லை. இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி டே. அந்த எக்ஸ்பைரி டேனுடைய மேஜிக்கில் தான் இது ஆல்மோஸ்ட் 445 பாயிண்ட் மேல் நோக்கி வந்திருக்கு. இதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா ஜிஎஸ்டினுடைய கலெக்ஷன் பரவாயில்ல அப்படின்ற டேட்டா வந்திருக்கு. ஆட்டோ சேல்ஸ்னுடைய டேட்டா நல்லா இருக்குது அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு. அதே மாதிரி Q3 இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஓரளவு பாசிட்டிவாக இருக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் அது இன்னும் வெளிவரவே இல்லை. Q3 ரிசல்ட் வெளிவரவே இல்லை. Q2 ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் போட்டு நம்மளை அடி வெளுத்து விட்டாங்க. இன்னுமே எந்திரிச்சு நிற்க முடியல நம்மளால். அப்போ Q3 ரிசல்ட் ஒரு வேளை நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் மார்க்கெட் மேல் நோக்கி ஏற்றிட்டு இருக்காங்க. அது அடுத்த வாரத்தில் வந்துடும். ஆனால் ஒன்றுங்க, நம்மளுக்கெல்லாம் சத்தியத்துக்கு மகிழ்ச்சி கரபுரண்டு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்னைக்கு எந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் அதனுடைய மெயின் இண்டெக்ஸ் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கானோ அப்போ சந்தோஷம் அளவில்லாமல் கரபுரண்டு ஓடும். அந்த வகையில் நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கான். அடுத்து வரக்கூடிய வாரங்களில் இன்னொரு 300-400 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாண்டிட்டான்னா சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆட போகுது. ஸோ இப்போ எல்லாத்தினுடைய மனசில் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, நிஃப்டி 25,000க்கு மேலே வந்து டச் பண்ணுமா, இன்னும் ஒரு ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட் மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஐபிஓக்களுடைய செய்திகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரே ஒரு ஐபிஓ தான் ஓப்பனில் இருக்குது. அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. அந்த ஐபிஓனுடைய விலை 215 ரூபாய்க்கு என்ன கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஷேர் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு 101 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஷேர் மேபி ஒரு 40% மேலே வந்து ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு ஆசை தான். நண்பர்களே, உண்மைக்கு இன்றைக்கி தெரியத்தனமாக மார்க்கெட்டை ஒரு 445 பாயிண்ட் பக்கம் உண்மைக்கு இன்றைக்கி ஒரே நாளில் ஏற்றி விட்டாங்க. இனி நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றது உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருக்குது. இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிக்கிட்டு கண்ணா பின்னான்னு ஏகப்பட்ட பேர் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த வருஷம் வந்து மேபி ஐடி செக்டர், ஃபார்மா செக்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபைனான்ஸ் செக்டருக்கு எது பாசிட்டிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களும் உண்டு. திடீர்னு பார்த்தா இந்த ஆட்டோ செக்டரை பற்றி அதிகமாக இந்த வருஷம் பேசலை. ஆனால் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் மாருதியினுடைய பர்ஃபார்மன்ஸ் தான், போன மாதத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அப்போ உண்மைக்கு பார்க்கும் பொழுது அனலிஸ்ட்டுகள் கூறியபடியே பொதுவாக மீடியாக்களில் நியூஸ் எடுத்து பார்க்குறோம், மேபி ஐடி நல்லா இருக்கும், பேங்க்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபைனான்ஸ் செக்டர்லாம் பார்த்தோம்னா அந்த இண்டிசஸ் எல்லாம் 1.5%, 2% அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான். அதே மாதிரி ஐடி இண்டெக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2.5% அந்த மாதிரிலாம் ஏறி இருக்கு. பட் ஃபார்மா வந்து கொஞ்சம் சுமாராக தான் ஏறி இருக்கு. ஃபார்மா வெறும் 0.4%, அது ஒன்று தான் சுமாராக ஏறி இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தா கூட அவனும் ஒரு 1.5% அப்படின்றது எடுத்திருக்கான். பட் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ரியல் எஸ்டேட் பில்டர் அப்படின்னு மட்டும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இண்டிசஸ்க்குள்ளே ஒரு உதாரணத்துக்கு டெலிகாமும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், சிமெண்ட் கம்பெனிஸும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான், ஸ்டீல் கம்பெனிஸ் போன்ற நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வருது. அதனால் எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு ப்ராட் லெவலில் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வருஷத்தில் நல்லா இருக்கக்கூடிய செக்டர்கள் அப்படின்னு மீடியாக்களில் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அதில் ஃபார்மா மட்டும்தான் இன்றைக்கி பெருசாக ஏறல. மற்ற ஏகப்பட்ட இண்டிசஸ் இன்றைக்கி நல்லா ஏறிட்டான். இதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வாரத்தில் கூட பல்வேறு கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இண்டிசஸ் 4%, 5% திரும்பி அவனுடைய பழைய கை வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய இண்டிசஸ் எல்லாம் ஆல்ரெடி 3% இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கிருந்து மேலே வருமா அல்லது கீழே வருமா, சந்தோஷமாக துக்கமானு பார்த்துக்கிட்டு இருந்தா எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாதி பிடிச்சி கொடுத்துட்டான். நிஃப்டி பீஸ் ஒரு 2% மேலே ஏறிட்டான், சில்வர் பீஸ் 3%, சிபிஎஸ்சி ஒரு 3%, ஜூனியர் பீஸு, ஆட்டோ பீஸ்னு எல்லாமே ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டான். அதில் ஆட்டோ பீஸ் மட்டும் இன்றைக்கி ஓவராக ஆடிவிட்டான். நண்பர்களே, 2024 பொறுத்த வரைக்கும் கோல்டுனுடைய ரிட்டர்னும் ஓரளவுக்கு சொல்லிக்கொள்ள முடியாது இருக்குது. ரியல் எஸ்டேட்னுடைய ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 30% எல்லாம் அப்ரிஷியேட் ஆகுதுன்னு நிறைய இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கோல்டை விடவும் ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேர் வாங்கிருச்சு. இந்த 2 பேர்த்த விடவும் ரொம்ப சுமாராக வெறும் இண்டெக்ஸ் பார்த்த வரைக்கும் பார்க்கல நிஃப்டி ஒரு 10% தான் அப்படின்ற மாதிரி நிஃப்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
இந்த சமயத்தில் விட்டதை பிடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் உண்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்லாம் பெருசாக மூவ் ஆகாமல் படுத்து கிடப்பான், அப்புறம் மேல் நோக்கி ஏறுவான். கோல்டு வந்து ஏதாவது இடத்துல பிரச்சனையாகுது அல்லது ஏதாவது ஒன்றுனா தான் கோல்டு மேபி பெரிய அளவில் ஏறிக்கொண்டே கிராஜுவலாக இருக்கும். ஆனால் ஷேர் மார்க்கெட் ஒன்று தான் திடீர்னு ஒரு 30-40% இறங்கிடுச்சுன்னா அதை மறுபடி திருப்பி பிடிக்கிறதுக்காக அந்த இண்டெக்ஸ் வந்து சில வருடங்கள் கழித்து அப்படியே அதை விடவும் கீழே விழுந்ததை விடவும் அதிகமாக ஏறி நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த 2024 பாவம் ஷேர் மார்க்கெட் சுமாரான வரவு தான். இந்த 2025 விட்டதை பிடிக்குமா, ஒரு 20% நிஃப்டி ஏறுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லாமே Q3 அண்ட் Q4 ரிசல்ட்ஸ்னுடைய கையில் தான் இருக்குது. அடுத்தடுத்த வாரங்களில் Q3 ரிசல்ட் வரும். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. நண்பர்கள், இந்த சமயத்தில் 100 ரூபாய்க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகக்கூடிய ஷேர்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? செய்தி என்னென்னா, இந்த PNB கில்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்தால் திடீர்னு இந்தியன் பாண்டுகளில் இண்டிசஸில் ட்ரேட் பண்ணும்பொழுது இவங்களுடைய ட்ரேட் வால்யூம் அதிகமாகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால PNB கில்ஸ் எல்லாம் நல்லா மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏற்கனவே ஒரு முறை 80 ரூபா ரேஞ்சிலிருந்து 150 ரூபா வரைக்கும் போன இந்த பங்கு இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் 112 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மறுபடியும் 150 ரூபா வருவானா இல்லையான்னு தெரியல. அதே மாதிரி சமீபத்தில் நல்ல மொமெண்டம் காமிச்ச பரதீப் பாஸ்பேட், நேஷனல் ஃபெர்டிலைசர் போன்ற பங்குகள், இந்த நேஷனல் ஃபெர்டிலைசர் பங்கும் இதுக்கு முன்னாடி அவனுடைய சப்போர்ட் ஏரியாவிலிருந்து நல்லா ஒரு 80% சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். இந்த 2025 இப்போ பிறந்திருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு 150 வரைக்கும் போகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. பரதீப் பாஸ்பேட்லாம் ஆல்ரெடி சம்பாரிச்சு கொடுத்துட்டான். 2024 அவனுடைய 2 days மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஆல்மோஸ்ட் 114 ரூபா சம்பாரிச்சு கொடுத்துட்டான். ஏற்கனவே 30 ரூபா ரேஞ்சிலேருந்து 120 ரூபா வந்துட்டான். இனி மறுபடியும் ஒரு 120 ரூபாயிலிருந்து 240 ரூபாயாவது போவே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்குமா இல்லை அவங்ககிட்ட இருந்து பணத்தை எடுக்குமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, யார் எந்த சமயத்தில் ஏறி வருவாங்கன்னே தெரில. நம்ம வச்சிருக்கிற ஷேர் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு மகிழ்ச்சி. ஒரு உதாரணத்துக்கு இந்த மதர்சன் ஒயரிங் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவன்லாம் கூட பாருங்கள் திடீர்னு கீழே போய்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு 55 ரூபா ரேஞ்சிலேருந்து 60 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். அதே மாதிரி இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஷேர் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. இவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு முன்னாடியெல்லாம் 2024 பார்த்தீங்கன்னா 3200 ரூபாயிலிருந்து 6000 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டவன் தான். அதே மாதிரி இந்த 2025 இங்கிருந்தே மேல் நோக்கி போய் ஏதாவது பணத்தை டபுள் பண்ணி விடுமா, இல்லை கீழே ஒரு 2000 வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து மேல் நோக்கி வருமானு தெரில. பட் இப்போதைக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். நண்பர்களே, உங்களுக்கு தெரியாதில்ல, பேங்கிங் செக்டர் பற்றி RBIயோ அல்லது ஏதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் நம்மளுடைய ஃபைனான்ஸோ அல்லது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு அதில் ஏதாவது மொமெண்டம் பிக்கப் ஆகிடும். இன்றைக்கி கூட பாருங்கள் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான பங்குகள் மேல் நோக்கி வந்துடுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் போன வாரம் அதுக்கு முந்தின வாரமெல்லாம் RBI பேங்க்குகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு நியூஸ் செய்தியில் நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ மக்கள்லாம் நிறைய பேர் வந்து பேங்க்லேருந்து பணத்தை வெளியெடுக்கிறான்னு வச்சிங்களேன், செலவுக்கு நியூ இயர் செலவுக்கு கொண்டாட்டங்களுக்குன்னு பணத்தை வெளியெடுக்கும் பொழுது அங்கே டிஃபிஷியன்சி ஆகுது. லிக்விடிட்டி டிஃபிஷியன்சி அப்படின்றது பேங்க்குகள் ஆகுது. அந்த வகையில் இப்போ பார்த்தோம்னா 2 ட்ரில்லியனை தாண்டிடுச்சு பேங்க்குகளுடைய டிஃபிஷியன்சி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அப்போ இது வந்து ஒரு வகையில் நல்லது தான். பொருளாதாரத்தில் பணத்தை வெளியெடுத்து எல்லாம் செலவு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் பேங்க்குகளுக்கு இது ஒரு கும்பாக்குட்டி விஷயந்தான். ஸோ எது எப்படியோ பேங்க்குகள்லாம் வயலண்ட்டாக மூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்தாதான் நம்மளுக்கு நிஃப்டி ஒரு டான்ஸ் ஆடும். நண்பர்களே, KPI Green அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பார்த்தோம்னா கடந்த 6 மாதத்தில் ஒன்றும் அதை பெருசாகவே ரிட்டர்ன் கொடுக்கல. இன்றைக்கி 3% ஏறி எல்லாத்திட்டையும் ஃபோக்கஸில் வர்றான். அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய போனஸ் கொடுக்கக்கூடியது நாளைக்கு எக்ஸ்டேட் அப்படின்றதுனால ஃபோக்கஸில் வந்திருக்கான். பட் 6 மாதத்தில் எடுத்து பார்த்தா இது வரைக்கும் அவன் ரிட்டர்ன் பாசிட்டிவாக கொடுக்கல, 3% மைனஸ் தான். ஸோ அவனுடைய பழைய ரேட் வருமா, நாளைக்கு போனஸ் கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து எதிர்காலத்தில் அப்படியே மூவ்மெண்ட் ஆகி 1100 ரூபாய், அதாவது அவனுடைய ஹையஸ்ட் லெவல் வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த KPI Green ஷேரில் வந்துருக்கு. அதே மாதிரி இப்போதைக்கு டாடா மோட்டரை கொண்டு போய் நம்ம மாருதி ஷேரோடையோ அல்லது ஹுண்டாயோடையோ கம்பேர் பண்ணுறதோடவும் அசோக் லைலாண்டோட கம்பேர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா அவன் இன்றைக்கி 6% ஏறியிருக்கான் அசோக் லைலாண்டு. ஆனால் டாடா மோட்டர் வெறும் 2% தான். ஸோ கடந்த 6 மாதத்தில் 22% இந்த டாடா மோட்டர் இறங்கி கிடக்கு.
அதே மாதிரி இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்றது ஒன்றும் பெருசாக இறங்கலை. ஸோ இந்த கிட்டத்தட்ட 300 ரூபா அசோக் லைலாண்ட் முதல்ல மேல் நோக்கி ஏறி வருமா, அல்லது ஒரு 1000 ரூபாய் 1200 வரைக்கும்லாம் ஹை போயிருக்கான், பட் 1000 ரூபாய் வந்தால் கூட போதுமே அப்படின்னு டாடா மோட்டர் முதல்ல 1000 வருமா, அல்லது அசோக் லைலாண்ட் முதல்ல 300 வருமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கு. யாருப்பா நீங்களாம் எதுக்குப்பா இப்படி எந்திரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த லலாய்ட்ஸ் எஸ்எம்இன்னு ஒரு கம்பெனி நண்பர்களே, அவன் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். யாரையா நீ அப்படின்னு போய் பார்த்தா அவன் லைஃப் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த 2024 ஸ்டார்டிங்கில் 600 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட இப்போ பணம் டபுள் 1300 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அப்போ உங்கள்கிட்ட என்னதான் ஏன் ஸ்பெஷாலிட்டி, நீ ஏதாவது பயங்கரமாக டிவிடெண்ட் கொடுக்குறியா அப்படின்னா அந்த டிவிடெண்ட் பெருசாக கொடுக்கல. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸும் ஓரளவு கிட்டத்தட்ட இருக்குது. அது வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். சரி, வேறு ஏதாவது ஏர்னிங்ஸ் பர் ஷேர்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கியா அப்படின்றால ஸ்டாக் பிஇ இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகமாக இருக்கியா ஆனால் ஸ்டாக் பிஇ கம்மியாக இருக்கியா அப்படின்ற மாதிரி போய் பார்த்தா வேல்யூவேஷன் கான்செப்ட் படி ஒன்றும் பெரிய சீப்பும் கிடையாது. அப்போ உன்னை யார் தாயா தூக்கி விட்றா, எந்த குவாலிட்டி பேராமீட்டர்லாம் நீ பெரிய ஆளாக ஓடிக்கிட்டு இருக்க, ஒருவேளை ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கியா அப்படின்ற மாதிரி போய் எடுத்து பார்த்தா அதுலேயும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. செப்டம்பர் குவார்ட்டனுடைய ரிசல்ட் வந்து அதுக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்மியாக தான் இருக்குது. சரி, பெரிய ஆளை எஃப்ஐஎஸ்டிஐஸாவது ஏதாவது பெரிய ஹோல்டிங் வச்சுருக்காங்கன்னா அவங்களும் ஒன்றும் பெரிய ஹோல்டிங் இல்லை. டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வேணால் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த செப்டம்பர் குவார்ட்டரில். எது எப்படியோ இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க நல்ல லாபத்தில் இருக்காங்க. அதுக்குண்டான ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேஷியோ, ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது பெருசாக ஒன்றுமே இல்லை. ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மட்டும்தான் இருக்குது, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்றது இல்லை. சரி, ஒரு வேளை வேல்யூவேஷனாக இருக்க நல்லா ஹை டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனி அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கேயும் ஒன்றும் கிடையாது. ஸோ ஆண்டவனுக்கே வெளிச்சம் அப்படின்ற மாதிரி இருக்குது. வீட்டம்மா திட்டணும்னு முடிவு பண்ணிட்டா நியூ இயருக்கு நீங்கள் தனியாக போய் கொண்டாடினாலும் திட்டத்தான் செய்வாங்க. இல்லை நியூ இயருக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம போய் தனியாக ஏதாவது சிவனே இருக்கலான்னாலும் திட்டுவாங்க. நியூ இயருக்கு கூட்டிகிட்டு போகலினாலும் திட்டுவாங்க. ஸோ ரொம்பவுமே வாலட்டைலான கண்டிஷனில் நம்மளால் ஹேண்டிலே பண்ண முடியாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி பிளை அப்படின்ற ஒரு ஷேர், இதனுடைய வால்டிலிட்டி ஒருத்தர்னால கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்கனால கண்டிப்பாக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து முதல்ல ப்ரைஸ் போட்டு வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு யாராவது ஓகே இது ஒரு வேளை டபுள் பாட்டமாக இருக்குமோ அப்படின்னு வாங்கினாங்கன்னா கையோட ஒரு ஜிடிடி ஆர்டர் போட்டு வச்சிடணும். ஓகே இதுதான் சமீபத்தினுடைய டாப், ஒரு வேளை அங்கே இது வந்துட்டு இறங்கிடுவானோன்னு இம்மிடியேட்டாக போட்டு வச்சாதான் இப்படி வால்டிலிட்டி அப்படின்றத ஹேண்டில் பண்ணும். அதே மாதிரி தான் இந்த சமான் கேபிட்டல் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனுடைய வால்டிலிட்டி இப்படி தான், ரொம்பவுமே ஸ்டூபிட் கிறுக்குத்தனமாக அந்த ப்ரைஸ்னுடைய மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. இதையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஜிடிடி ஆர்டர் டைப்னு இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது போன்ற வால்டிலிட்டியை பொசிஷன் எடுத்துனையுமே ஏதாவது ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ்க்காகவோ அல்லது ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறக்கோ உபயோகப்படுத்த முடியும். சரி, இந்த நியூ இயர் போச்சு, அடுத்த நியூ இயர் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தினாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், 2 நாள் கழிச்சு இன்றைக்கி தானே பொசிஷன் எடுத்தோன்னே 10-15% ஏறி போடணும்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவன் டபக்குன்னு ஏறுவான், இல்லைன்னா உங்கள் ஸ்டாப் லாஸை 2 நாளில் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்குண்டான உதாரணம் தான் இந்த செஞ்சுரி பிளை போர்ட்ஸ். நண்பர்களே, இந்த 2025 தான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கீழே இறங்கின பங்குகள் மேல் நோக்கி ஏறுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஆர்இசி லிமிடெட், பவர் கிரிட், ஹட்கோ போன்ற பங்குகள்லாம் போன வருஷம் நல்லா பிரபலமாக இருந்தது, அதுக்கு முந்தின வருஷம். அப்புறம் படுத்தவன் நிறைய பேர் எந்திரிக்கவே இல்லை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்காங்க, இவங்களுடைய ஷேர் விலைகள்லாம் இன்னும் ஏறாமல் இருக்குது. எப்போ ஏறும்னே தெரில. ஒருவேளை இப்போ ஒரு லாபம் கொடுக்குமா, இந்த வருஷத்தில் போன வருஷத்தை ஏறாமல் பேரை கெடுத்து விட்ட அந்த பங்குகள்லாம் பாவம் அந்த முதலீட்டாளர்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ பெண்டிங்கில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அவங்களுடைய பழைய ஹைக்கு போவாங்களா? இந்த பவர் கிரிட் இன்னும் 2 days மூவிங் ஆவரேஜ் உடைக்கல. ஸோ 300 to பழையபடி ஒரு 360 போனான்னா ஆல்மோஸ்ட் இவங்க 20% மேல் நோக்கி ஏறி வருமா அல்லது கீழே வருமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஆர்இசி லிமிடெட் அண்ட் ஹட்கோ, இவனும் 2 days மூவிங் ஆவரேஜ்லேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்கான். என்ன பண்ண போகிறான்னு தெரில. இவனும் மேல் நோக்கி வந்தால் ஒரு ஷேருக்கு ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் ஏறி வரணும், கிட்டத்தட்ட 30-40% ஏறி வருவானா அப்படின்றது தெரில.
அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஆர்இசி லிமிடெட் அவனும் ஒரு ஷேருக்கு 100 ரூபாய்க்கு மேலே ஏறி வரணும், ஆல்மோஸ்ட் 20% மேலே ஏறி வரணும். பழைய ஹை வர்ற மாதிரி இருந்தால் வர்றானா இல்லை கீழே போகிறானா. அதே மாதிரி ஹட்கோ மேலே 100 கீழே 100 என்னங்கிறது விஷயம் புரியாமல் இருக்குது. அதனால் இந்த ஷேர்ஸ் வச்சுருக்கிறவங்கெல்லாம் பாவம் பெண்டிங்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா போகும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்க இவங்களும் பாவம் ரொம்பவுமே கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. அவங்கள தூக்கி வைக்கிட்டு விடக்கூடிய ஒரு சப்போர்ட் என்பது 2022 வந்த சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இது ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருந்து மேல் நோக்கி ஒரு 400 ரூபா ஏறி வரப்போகுதா அல்லது இன்னொரு 400 ரூபா வெளியே போக போகுதா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வியாக இந்த 2025 இருக்க போகுது. தந்தை 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சரியான வாலட்டிலிட்டிக்கு பிறந்த ஷேர்கள் அப்படின்ற மாதிரி பாடாப்படுத்தக்கூடிய சில ஷேர்கள் இருக்குது. இந்த வேதாந்தா, பிர்லா சாஃப்ட் போன்ற ஷேருக்கெல்லாம் ஸ்வைங்னு பயங்கரமாக வாலட்டிலிட்டி இருப்பான். அதில் இந்த வேதாந்தா டிவிடெண்டையும் கொடுத்துட்டு ப்ரைஸ்லேயும் இப்படி ஃப்ளக்சுவேஷனாக இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா வேதாந்தாவினுடைய வேலை என்ன சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு ஸ்வைங்னு ஏகப்பட்ட ஸ்வைங்களில் விட்டுருக்கான். இப்போ மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்டில் வந்து இருக்கான். 100 ரூபா ஏற போகுதா அல்லது 100 ரூபா கீழே போக போகுதான்னு தெரியல. அதே மாதிரி தான் இந்த பிர்லா சாஃப்ட் அவனு இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா பயங்கரமான வால்டிலிட்டிக்கு பிறந்தவன். அவனும் வால்டிலிட்டியாக ஆடிக்கிட்டு இருக்கான், அவனும் சப்போர்ட் லெவலில் இருக்கான். ஸோ அடுத்த 6 மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இவனுங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நண்பர்களே, இதுக்கு முன்னாடியெல்லாம் மேல் நோக்கி ஏறிய சில ஷேர்கள்லாம் பாவம் கவுந்து படுத்து கிடக்கிறாங்க. அந்த செய்திகள் பற்றிய செய்தி தான் இது. அந்த ஷேர்கள் பற்றிய செய்தியில் முதல்ல இந்த கம்மின்ஸ் இந்தியா அப்படின்னு ஒரு ஷேர், இதுக்கு முன்னாடி கூட நல்ல வால்டிலிட்டி மூவ்மெண்ட்டாக இருந்த ஷேர் திடீர்னு சமீபத்தில் தொங்கிட்டான். அப்படி தொங்குனதுக்கப்புறம் இவன் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இப்போ 3200 ஏற்கனவே 2 முறை சப்போர்ட் எடுத்த அதே ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட 7 நாளாக அங்கேயே உட்காந்துருக்கான். அப்போ நீ என்ன பண்ணுவ, மறுபடியும் ஒரு 400 ரூபா ஏற போறிய, என்ன உன் கணக்கு தான் என்ன அப்படின்றது தெரியாமல் இருக்குது இந்த கம்மின்ஸ் இந்தியாவில். இந்த சோலார் இண்டஸ்ட்ரீஸும் அதே மாதிரி தான், பல ஷேர்களை போல் இவனும் 200 days மூவிங் ஆவரேஜில் படுத்து கிடக்கிறான். ஏதாவது மேல் நோக்கி ஏறி வருமா, ஒரு 12,000 ரூபா வருமா, ஒரு ஷேருக்கு ஒரு 2400 ரூபா மேல் நோக்கி ஏறி வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பாஸ் என்ன போய் நம்புறீங்களே அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் கீழ் நோக்கி போகாமல் தொடர்ந்து அவனுடைய பழைய ரேட்டு ஒரே ஒரு முறை வந்ததுன்னா கூட பல பேர் தப்பிச்சு ஓடி வந்துடுவாங்க. அந்த வகையில் இந்த ஷேர் மேல் நோக்கி வர வாழ்த்துக்கள். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க வாங்கின ஷேர்களை நல்ல ஷேராக தான் இருக்கும், உடனே திரும்பி மேல் நோக்கி வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க. அந்த வகையில் இந்த கேப்ரி குளோபல் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேர் வாங்கினவங்க என்ன நினைப்பாங்க, இதுக்கு முன்னாடி இப்படி இந்த இடத்துல திரும்பி மேல் நோக்கி ஏறி இருக்கியே 2 முறை, இன்னொரு முறை 191 ரூபாயிலேருந்து ஒரு 230 ரூபா வாயேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர், இப்போ ஐடி கம்பெனிகள்லாம் இந்த வருஷம் மேபி நல்லா இருக்கலாமோ அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திரும்பி மறுபடியும் 628 ரூபா 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்கான். அங்கேருந்து மறுபடியும் திரும்பி ஒரு 700 ரூபாய்க்கு மேலே போகுமா, அவனுடைய லைஃபை ஆல்மோஸ்ட் மேல் நோக்கியெல்லாம் வந்தால் 800 ரூபா பக்கத்தில் வரணும், அப்படியெல்லாம் வருவானோ அப்படின்ற மாதிரி திரும்புமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்கள் திரும்பி போகிறதெல்லாம் ஒன்றும் முதல் முறை கிடையாதுங்க நண்பர்களே. வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனையோ ஷேர்கள் கீழே உழுகும், அப்புறம் திரும்பி மேல் நோக்கி போகும். சில ஷேர்கள்லாம் அதில் பாதாளத்தில் போய் சமாதியாகி பணத்தை பூரா பிடுங்கி விட்டுரும், அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் எத்தனையோ பேர் திரும்பி 2024 பல ஷேர்கள் கீழே விழுந்துடுச்சு. இந்த 2025 அதுலேயும் முக்கியமாக Q3 ரிசல்ட்ஸை வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி போன வருஷனுடைய ஹையை போய் தொட்டால் கூட கோடி கும்பிடுற சாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க எதிர்பார்த்த மாறி வர்றக்கு வாழ்த்துக்கள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.